ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் தேவஜனமே, 5 கன்னிகைகள் இதோ இயேசுவை வந்து கதவை தட்டி, எங்களுக்கு திறக்க வேண்டும் என் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் எங்கு சென்றார்கள்? எண்ணெய் வாங்குவதற்காக கடைகளுக்கு சென்ற தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகைகள். இன்றைக்கும் கிறிஸ்து என்ற மணவாளனுக்காக மணவாட்டியாகிய நாம், சபையாகிய நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளர் எந்த நாளிகையில் வருவார் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். இந்த வருடமும் இதோ எல்லா காரியங்களும் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட போகிறோம். இதோ உபவாச நாட்களை முடிக்க போகிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோமா? தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லி புத்தி இல்லாத கூட்டமாய் இல்லாதபடிக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் மேலே சென்று நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்பது ஒன்று. நாம் பேசுகிற, பார்க்கிற, நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் இதோ நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பயம்? தகப்பன் மீது மகன் காட்டுகிற ஒரு பயம். பயத்தோடு கலந்த மரியாதை நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நமக்கு இருக்க வேண்டும் தேவஜனமே. மாறாக வெளியரங்கமான உபவாசம் அல்ல, வெளியரங்கமான சுத்த போசனம் அல்ல, 40 நாட்கள் உபவாசம் அல்ல, 40 நாள் முடிந்ததற்கு அப்புறம் இதோ நம்முடைய பழைய காரியங்களை செய்கிறவர்களாய் அல்ல. புறக்கணிக்கப்பட்ட இந்த 5 கன்னிகைகளைப் போல நாமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார், நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த வருடத்திலேயாவது நான் உணர்வடைந்து தேவனுக்காக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி உங்கள் காரியங்கள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் தேவஜனமே. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி அப்பா, நீர் எங்களை தள்ளிவிடாதபடிக்கு உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை கொடும் அப்பா. தகப்பனே, எந்த நாளும் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் மாறாதபடிக்கு, அபாத்திரராய் நாங்கள் இருக்காதபடிக்கு எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.